திரை கட்டியது நமக்கு தாமா, ஜெயிலே நமக்கு தானே கட்டிருக்காங்க. எதுக்கு கட்டினாங்க ஜெயில்? நமக்கு வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சோம், அந்த நேரத்துல வெள்ளக்காரன் நம்மள அடக்க முடியல, அப்ப இந்த பரம்பரை பூரா பிடிச்சி ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லி ஜெயில் கட்டினான். இப்பமா வந்து இப்போ உள்ள ஜெயிலுக்கு எப்படி இருக்கு, அப்போ உள்ளதுக்கு எப்படி இருக்கு? வெள்ளக்காரனை நம்ம எதிர்த்தனால நமக்கு நம்மள பிடிச்சு போட ஜெயில் கட்டினாயா. இப்ப நமக்கு ஜெயில் வேண்டாம், அந்த ஜெயிலுக்கு இன்னைக்கு நம்ம அதிகாரியா போனோம், புரியுதா? 4 பேரை நிர்வகிக்கிற ஒரு அதிகாரத்துக்கு போனோம் அப்படின்னு நினைக்கணும். பாளையங்கோட்டைக்கு போனாலும் கேளுங்க, பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போறேன், என்னை பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க, உள்ள மனு அந்த இதுல வந்து நடந்து போய்கிட்டு இருக்கேன், உள்ள நடந்து போயிட்டு இருக்கேன். தேவமார பத்தின வெளிய இருக்க தேவமாரோட உள்ளதான் அதிக தேவமார் இருக்கான். எங்க இருக்கான்? பாளையங்கோட்டையில. அப்ப என்னடா பூராவரும் இங்க தான் நிக்கலடா அப்படிங்கிற, அண்ணா கவலைப்படாத, நம்ம தான் மெஜாரிட்டி. எப்படி அவன் பெருமையை பாருங்க, பாளையங்கோட்டை உள்ள இருந்துகிட்டு நம்ம தான் மெஜாரிட்டியா, கவலைப்படாதீங்க நம்ம தான் மெஜாரிட்டி இருக்கோம். அட பாவியலா, இல்ல இப்படியால சொல்லுவே, இது ஒரு வாழ்க்கையாடா உங்களுக்கு அப்படின்னு. அப்புறம் நான் உள்ள போகணும்னு சூப்பரண்ட் எல்லாரும் வந்து எசக்கி, இது வந்து வெளியே அந்த தேவர்குளம் பிரச்சனையோட நடந்தது. அப்போ அந்த காக்கி சட்டை வேற இந்த காக்கி சட்டை வேற எசக்கி, உள்ள எதுவும் பிரச்சனை அப்படின்னாங்க, உங்களை பார்த்த உடனே எல்லாரும் இந்த பேப்பர்ல எழுதி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கொடுப்பாங்க, நீங்க அதை எதுவும் கண்டுக்கிட வேண்டாம் அப்படின்னு. அப்ப நான் இருக்க தண்டியும் சாப்பாடு கொஞ்சம் நல்ல சாப்பாடு போட்டாங்க. அதையும் ஒரு தேவமாரி சொல்றான், என்ன இப்பளுக்குள்ள வெளியே பேராதானே, நீ வந்தோடனே சாப்பாடு நல்ல சாப்பாடு போடுதான். அவ பாருங்க, ஏண்டா காலமுள்ளா போனா நான் உன் கூட தான் இருப்பேனா என்ன, உனக்கு பெயிலிகள் வந்துடாமனே அப்படிங்க. அப்போ பாருங்க, அந்த உள்ள ஜெயில இருக்கமே, நம்ம வீடு என்ன செய்யும், பிள்ளைகள் என்ன செய்யும், நம்ம மனைவி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட கவலை இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே அவன் வந்து வீட்டுல இருந்தான்னு வைங்களேன், குளிக்க மாட்டான், கோயிலுக்கு போக மாட்டான், திருநார் பூச மாட்டான். ஜெயிலுக்குள்ள பாருங்க, காலையில 6 மணிக்கு கதவை திறந்து விட்ட உடனே எந்திரிச்சு குளிச்சுட்டு போய் பட்டை பாத்தீங்கன்னா இப்படி அடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான், சாரத்தை உடுத்திக்கிட்டு அந்த இடத்துல. அவ்வளவு ஒரு இதா, இப்படி நீ வெளியே இருந்திருந்தா நீ உள்ள வந்திருப்பியாடா அப்படின்னு. இப்படி வெளியே இருந்திருந்தோம்னா, வெளியே போய் இப்படி இருந்தோம்னா உள்ள வந்திருப்பானா, உட்கார்ந்து இது விளையாண்டுகிட்டு இருக்கான். இந்த தாயை வரைஞ்சு விளையாடுறாங்கல்ல, இதை உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்ப அது ஒரு பெருமை இல்லையா?